இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆலு மசாலா சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் டு பிளேட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, கொத்தமல்லி, காரப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி, உருளைக்கிழங்கு. ஒரு பவுலில் 250 கிராம் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, கொத்தமல்லி, வச்சு மசிச்ச 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கையால் அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். ஸோ கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாவுலேருந்து ஒரு பகுதி எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க. மாவு தொட்டு சப்பாத்தி மாதிரி இட்டுக்கோங்க. ஒரு தவாவை சூடு பண்ணிக்கோங்க. தவா நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த ஆலு சப்பாத்தியை தவாவில் போட்டு 2 சைடும் நல்லா நெய் ஊற்றி பரட்டி எடுத்துக்கோங்க. நார்மல் சப்பாத்தி மாதிரி இல்லாமல் இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். சுவையான மசாலா ஆலு சப்பாத்தி ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிடுங்க.